வணக்கம் உலக தமிழ் இனிய நெஞ்சங்களே. நாம இந்த சீசன்ல பார்த்துட்டு இருக்கிறது எப்படி திருக்குறள் நம்முடைய நவீன உளவியல் தத்துவங்களோடு ஒத்து போகுது, அதாவது மாடர்ன் சைக்காலஜி. நம்ம மாடர்ன் சைக்காலஜில நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு, நிறைய தியரிஸ் இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காக்னிட்டிவ் அப்ரைசல் தியரி, ஃப்ராய்டியன் தியரி, சிபிடிங்கிற காக்னிட்டிவ் பிஹேவியரல் தியரி, பாசிட்டிவ் சைக்காலஜி, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், ஆர்இபிடி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. எப்படி திருக்குறள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியா இருக்கு. அது மட்டும் இல்ல நண்பர்களே, மற்ற நம்ம இந்த 200 வருஷங்களுக்குள்ளார வந்த எல்லா சைக்காலஜிஸ்ட், நம்ம வெஸ்டர்ன்ல இருந்து வந்த சைக்காலஜிஸ்ட ஃபாதர்ஸ் ஆஃப் சைக்காலஜின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணி கவனிச்சு நம்மளுக்கு ஒரு கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு வடிவங்களா இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே ஓவராலா எல்லாத்தையும் கவர் பண்ணதா திருக்குறள் இருக்கு. 1330 குறள் 3 பகுதிகளா அறத்துப்பால், பொருட்பால், காமப்பால பிரிச்சு சரியான விகிதத்துல, சரியான நோக்கத்துல, சரியான வழிகாட்டலோட கொடுத்திருக்கிறார் நம்முடைய திருவள்ளுவர். சரி, அந்த விதத்துல நாம இப்ப பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான குறள் 596வது குறள். இருக்கிறதுலேயே எனக்கு பிடித்த ஒரு முக்கியமான ஒரு குறள். நம்முடைய தமிழ் மண்ணில் வாழ்ந்த பெரிய பெரிய மக்கள், தலைவர்கள், மகான்கள், இவங்களுக்கும் பிடித்த ஒரு குறள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதை சொல்லும் போதே ஏதோ பெரிய மந்திரத்தை சொல்லி முடிச்ச ஒரு எஃபெக்ட் உடம்புல தெரியுதுங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். உள்ளுவதுங்கிறதுனா அவர் என்ன சொல்லாரீங்கன்னா எண்ணங்கள். உள்ளுவதுன்னா உள்ளம் செய்யக்கூடிய வேலைதான் உள்ளுவது. அது எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறாரு, உயர்வுள்ளல், உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது அந்த இலக்கை, எண்ணங்களை நல்லபடியாக வைத்திருக்கணும். இலக்கை முழுமையா அடைய முடியவிட்டாலும் கூட அந்த உயர்ந்த எண்ணங்களே நம்மை உயர்ந்த வாழ்க்கைக்கு இட்டு செல்லும். பாருங்களா, அவர் எவ்வளவு நேர்த்தியா அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல உபயோகப்படுத்திருக்காரு. மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஜெயிக்கலைன்னா கூட, இப்ப ஜெயிக்கலைன்னா கூட, நம்ம உயர்ந்த எண்ணங்களா வைத்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷமான எண்ணங்களே நம்முடைய வாழ்க்கையை பெரிய இடத்துக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறாங்க. சோ இதுக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சம்பந்தம்? ஓகே, இந்த குறளையும் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நான் இன்னைக்கு பேச போறேன். ரெண்டையும் சேர்த்து பேச போறேன். எந்த அளவுக்கு திருவள்ளுவர் நம்மளுக்கு ஒரு சிபிடி தெரபிஸ்டா இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாருன்னு பார்க்கலாமா? சரிங்க, அதுக்கு முன்னாடி டிப்ரெஷன் என்னன்னு சொல்லணும். டிப்ரெஷனுங்கிறது ஒரு மன சோர்வு. ஒரு மன சோர்வு சைக்காலஜில, எஸ்பெஷலா இது அப்நார்மல் சைக்காலஜில நாங்க இதை கிளினிக்கல் பிக்சர்ல இது ஒரு மென்டல் டிசீஸாவே பாக்குறோங்க. அதான் எப்படின்னா, மனசோர்வு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லிடுமே தவிர அதுக்குள்ள நிறைய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குதுங்க. முக்கியமான ஒரு பெரிய சிம்டம் என்னன்னா வருத்தப்படுவது, ஒரியிங், சேட் மூட்லயே இருக்கிறது. சேட்னா வருத்தமான ஒரு மனநிலையிலேயே இருக்கிறது தான் டிப்ரெஷன். சரி, எதுக்கு அந்த அளவுக்கு வருத்தமான, எப்பொழுதுமே மனசோர்வா இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் அப்படின்னா, நம்ம முக்கியமா எல்லா நாங்க பாக்குற பேஷண்ட்ஸ், இல்லாட்டா நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் யாரோ டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க ஒரு விஷயத்த கண்டினியூஸா செஞ்சுட்டு இருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலத்திலேயே இருக்கிறது. ஏன்னா கடந்த காலத்திலேயே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, கடந்த காலத்து நினைவுகள் அந்த எண்ண சுழற்சிகளாக, நினைவு சுழற்சிகளாக மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சுழற்சியில ஒரு லூப் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு நினைவுகள் என்னவா இருந்திருக்கும்னா, நம்முடைய கடந்த காலத்துல ஒரு பிரச்சனையா இருந்திருக்கலாம், இல்லாட்டினா ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம சந்திச்சிருந்திருக்கலாம். அது கொஞ்சம் வலி மிகுந்ததா, இல்லாட்டினா அவமானம் இருந்ததா, இல்லாட்டினா வேற ஏதாவது பயத்தை அதிகமாக உணரக்கூடிய ஒரு தருணங்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனா என்ன ஆகுதுன்னா, இங்க இந்த எல்லா நினைவுகளும் ஒரு சுழற்சியா
நம்முடைய மூளையில சுத்திக்கிட்டே இருக்கும். ரேண்டம் ஆர் ரேபிட் சர்க்குலேஷன் ஆஃப் த தாட்ஸ். நம்ம அதை அலட்சியப்படுத்திட்டு நிகழ்காலத்தில் இருக்க முடியும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை பண்ண முடியறதில்ல. பெரிய அவமானம், பெரிய பயம், பெரிய சிக்கல் இருந்து இதெல்லாம் நம்ம சந்திச்சுட்டு வந்திருக்கும் போது நம்மளுக்கு வேணும்னே அதுல போய் சிக்கலைங்க. நம்ம வாழ்க்கையில அதுதான் வந்தது. சரிங்களா? அது எப்படி வந்து போய் இப்ப நீங்க நிம்மதியா இருக்கீங்களோ அதே மாதிரி வந்து போகக்கூடிய நிகழ்வுகளை பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்கிறது தான் மனசோர்வு, இல்லாதுன்னா அது வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த எண்ண சுழற்சியை எப்படி நிப்பாட்டுறது? அதுதான் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். பஞ்சபூத தத்துவத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதுலயே சுப்ரீமா இருக்கக்கூடியதான் ஆகாயம். ஆகாயத்தை நம்ம மேல வானத்தை பார்க்கும்போது, நைட்டா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, நம்ம பார்க்கும்போது ஒரு விதமான பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை நம்மளால உணர முடியுது. லிமிட்லெஸ், இன்ஃபினிட்டி, எல்லாமே அடங்கியிருக்கக்கூடியது அந்த பூதத்துல. ஆகாயம் அப்படிங்கிற பூதத்துல மற்ற 4 பூதங்களும் கூட அடங்கியிருக்குங்க. எல்லாத்தையுமே அடைக்கக்கூடியதான் இந்த ஆகாயம். உயர் உள்ளல்ங்கிறது அவர் அதான் சொல்றாருங்க. என்னன்னா இந்த ஆகாயம், ஸ்பேஸ், யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே அடக்கியிருக்கு. எல்லாமே அடங்கப்பட்டதுதான் இந்த வாழ்க்கை. எல்லாமே என்ன? நேர்மறை, எதிர்மறை, நெகட்டிவ், பாசிட்டிவ், வலி, சுகம், சந்தோஷம், பிளஷர், இது எல்லாமே நிறைஞ்சதுதாங்க வாழ்க்கை. இது எல்லாமே இருக்கிறதா வாழ்க்கை. நம்ம இது மட்டும்தான் இருக்கணும், அது இருக்கக்கூடாது. அது மட்டும்தான் இருக்கணும், இது இருக்கக்கூடாது. நம்ம இது இருக்கக்கூடாது, இது இருக்கணும்னு நம்ம நிர்ணயிக்கிறோம். ஆனா பிரபஞ்சம் நம்மளுக்கு எல்லாமே தருது. சோ அப்படின்னா இது எல்லாமே நிலை இல்லாததான். சந்தோஷமா நம்ம இருக்கிறோம்னா அந்த தருணத்தை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு விட்டுறணும். ஏன்னா அதுவும் நிலை இல்லாததுதான். துக்கமா இருக்கிறோமா அந்த இடத்துல அமைதியா இருந்துட்டு அதனால அதிகமா பாதிக்கப்படாம விட்டுறணும். அதுவும் நிலை இல்லாததுதான். சரிங்களா? பட் ஒருத்தர் தொடர்ந்து ஒரே விஷயத்துல தொந்தரவுகளாவே பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கும் போது அது PTSD மாறுது, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். அதாவது அவங்களால அந்த நினைவுகள் இருந்து அந்த எண்ண ஓட்டங்கள் அவங்களுக்கு பிக்சேஷன் ஆயிருது. அதாவது ஒரு பிஹேவியரல் பேட்டர்னா உருவாயிருது. அதனால அவங்கனால அதுல இருந்து ஈஸியா வெளியே வர முடியாது. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப் தேவை. நாங்க தெரபிஸ்ட் இருக்கோம், சைக்காலஜிஸ்ட் இருக்கோம், சைக்காட்ரிஸ்ட் இருக்கோம். அவங்க கூட இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எடுத்து இது இப்படி, இது அப்படின்னு சொல்லி நாங்க கடைசியா சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அதை விட்டு எப்படி வெளியே வர்றது, அந்த எண்ண சுழற்சியிலிருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி வேற விஷயத்துல மனதை வைக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறோம். பட் அப்நார்மலா அவங்க வாழ்க்கையில எல்லாத்துக்குமே 100ல பாத்தீங்கன்னா 100ல ஒரு 25% பேருக்கு தான் இந்த மாதிரி ரொம்ப அப்நார்மலா அபியூஸ், இல்லாட்டினா ஆக்சிடென்ட், இல்லாட்டினா வேற ஏதாவது சிவியர் ட்ராமா அந்த மாதிரி நடந்திருக்கும். மற்ற எல்லா 75 பேருக்கும் வாழ்க்கையில நடந்திருக்கும் தான் இந்த மாதிரி சில நெகட்டிவ் விஷயங்கள் நடந்திருக்கும் தான். நான் அவ்வளவு சிவியரா இருந்திருக்க வாய்ப்பு இல்லைங்க. சரிங்களா? சோ இவங்களுக்கு உண்டான குரல்னா இது. அதே சமயத்துல 25% PTSD இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரல் இல்லைன்னு இல்லைங்க, அவங்களுக்கு இந்த குரல் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஃபண்டமெண்டலா அவங்க கூட நாங்க உட்கார்ந்து சில விஷயங்களை ரொம்ப ஆழமா பேசி அவங்கள சரியான ரியாலிட்டிகளை கொண்டு வர வேண்டியது எங்களுக்கு கடமை. அதே சமயத்துல மற்ற இருக்கக்கூடிய 75% பேரும் இதை புரிஞ்சுக்கணும். சோ ஆகாயம் அப்படிங்கிற சொன்னதுன்னா இதுதாங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். அதாவது இருக்கிறது எல்லாத்திலையுமே பெரிய ஆகாயம் போல மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகாயம் எல்லாத்தையுமே உள்ளடக்கியது. அது நெகட்டிவையும் பார்த்திருக்கு, பாசிட்டிவும் பார்த்திருக்கு, பிரளயத்தையும் பார்த்திருக்கு, படைப்பையும் பார்த்திருக்கு. நம்ம அதே மாதிரி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு கெட்டதை அவாய்ட் பண்றதுன்னு சொல்ல முடியாது, இக்னோர் பண்ணிட்டு. ஏன்னா கெட்டது வரும்போது நம்ம அந்த சூழ்நிலை இருக்கும்போது அவாய்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா அதை அலட்சியப்படுத்திட்டு அமைதியா அந்த டைம் நம்ம கிராஸ் பண்ணி போற வரைக்கும் அமைதியா இருந்துருங்க. அவ்வளவுதான். அந்த இடத்துல நம்ம குதிக்கும் போதுதான் சண்டை வருது. ஏன்னா இங்க திருவள்ளுவர் சொல்றது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அதாவது உயர்ந்த இடத்துல நம்முடைய எண்ணங்களை வைத்திருக்க வேண்டும். அதுக்கு ரியாலிட்டி கூட நிறைய சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறார். சோ அந்த ரியாலிட்டி கூட நிதர்சனம் என்ன? எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. சரிங்களா?
அது கூட சேர்ந்து இருக்கணும் தான் சொல்லற தவிர, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள நம்ம ஈகோ கூட கனெக்ட் பண்ணி கூடாது. நான் ரொம்ப பெரியவன், நான் ரொம்ப பெரிய அதிகாரம் மிக்கவன், ரொம்ப பணக்காரன், ரொம்ப படிச்சவன் அப்படிங்கிற ஈகோ கூட கனெக்ட் பண்ணி கூடாது. அது வேற இது வேற. உள்ளுவதெல்லாம் உயர்வுங்கிறது நல்ல உயர்ந்த எண்ணங்களை வைத்துக்கணும். ஆகாசம் மாதிரி இருக்கக்கூடிய உயர்ந்த எண்ணங்களை வைத்துக் கொண்டோம்னா ஆகாயம் எப்படி எல்லாத்தையுமே தன்னுள்ளே அடக்கிக்கிட்டு கட்டமைத்து எல்லாத்தையும் வழிநடத்தி செல்கிறதோ, அதே மாதிரி நம்ம அந்த ஆகாயம் போன்று இருக்கக்கூடிய எண்ணங்களும் நமக்குள்ள இருக்கக்கூடிய நிகழ்வுகள், எண்ணங்கள், உணர்வுகளும் வழிநடத்தி செல்லுங்க. அதுதாங்க முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? இப்போ இப்போ ஒரு சின்ன வித்தியாசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல பாருங்களேன். எங்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு, டிஃபன் பாக்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுக்குள்ள ஒரு இன்னைக்கு சமைச்ச நல்ல நறுமணமான ஃபுட் ஒன்று உள்ள வச்சிருக்கிறேன். ஸோ நான் எங்க எடுத்துட்டு போனாலும் அந்த ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? தக்காளி சாதம், தக்காளி பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, எங்க போனா அந்த நறுமணம் வந்துட்டே இருக்கும். ஸோ இதே நான் ஒரு பழைய சாதம், கொஞ்சம் கெட்டு போன ஸ்மெல் இருக்கக்கூடிய சாதம் ஒன்று அந்த டிஃபன் பாக்ஸ்ல வச்சுன்னா அதுவும் அதே மாதிரி ஸ்மெல்லு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம மனதுல எந்த அளவுக்கு உயர்வான எண்ணங்கள் வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மேம்படும். ஸோ பழைய எண்ணங்களை நம்ம அலட்சியப்படுத்திட்டு அப்படியே அது நம்ம விட்டு போகிற வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்துட்டு, இல்லாட்டினா வேற ஏதாவது ஒரு விஷயத்துல கவனத்தை வச்சுட்டு கன்ஸ்ட்ரக்டிவா ப்ரொடக்டிவா நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்களை கவனத்தை செலுத்தணும்னா டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரலாங்க. அதுன்னு கன்ஸ்ட்ரக்டிவான ஒர்க்கு, ரெகுலரா வேலைக்கு போங்க, ரெகுலரா வேலை செய்யுங்க, தினமும் ஏதாவது படிங்க, தினமும் ஏதாவது கத்துக்கங்க. யூ ஷுட் லேர்ன் சம்திங் டெய்லி. வி மஸ்ட் லேர்ன் சம்திங் டெய்லி. புதுசான புது விதமான மெமரிஸை உருவாக்கும் போது பழைய மெமரி எல்லாம் ஃபேட் ஆகுங்க. நம்ம புதுசா ஒரு நல்ல விஷயங்களை கத்துக்காம இருக்கும்போது அது பழைய மெமரியே இருக்கும். அது திரும்ப திரும்ப சுத்தி 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 பப்ளிகாம திரும்ப 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 மென்னும் போது என்ன ஆகுதுங்க, அந்த மாதிரி சுவை இல்லாம கெட்டியா மாறி நம்முடைய மனதை இருக்க நிலைக்கு போகுது. சரிங்களா? இப்ப நாம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, டிஃபன் பாக்ஸ் மாதிரி நம்ம மனசுல எதை வச்சுக்க போறீங்க? ஒரு நல்ல உணவியா, தங்கமா, இல்லாட்டினா ஒரு அழுக்கான மண், இல்லாட்டினா கந்தல் துணி, இதை நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள வச்சுக்க போறீங்களா? தங்கமா வச்சுட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி, இப்போதைக்கு நீங்க ஜெயிக்காம போகலாம், இல்லாட்டினா தோல்வி தழுவி இருக்கலாம். ஆனா அந்த உயர்ந்த எண்ணங்கள் ஏதோ ஒரு கட்டத்துல, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அது நிச்சயமாக வெற்றியை தரும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா உங்களுக்கு? வெற்றி தரவில்லை என்றாலும் கூட அந்த உயர்ந்த எண்ணங்கள் உங்களை அமைதியாக, நிம்மதியாக, ஒரு விதமான திருப்தியோட வச்சிருக்குங்க. சோ இதுதான் ஞானிகளுடைய நிலை. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மனசு எப்பவுமே ஒரே அமைதி நிலையில, சந்தோஷமான நிலையில, நல்ல நிலையில இருக்குதா, அதுதாங்க முக்கியமான விஷயம். ஸோ இப்போ மனசோர்வுக்கும் நம்ம திருவள்ளுவர் சொன்ன அந்த 596வது குறளுக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்கு பாத்தீங்களா? சரி, சில விஷயங்களை மட்டும் பேசிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த குறள் தரும் உளவியல் வழிகாட்டல் என்ன? எதிர்மறை எண்ணங்கள். ஸோ நம்ம உயர்ந்த எண்ணங்களை நம்ம நிரப்பும் போது, ஜஸ்ட் லைக் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க, உள்ள கொஞ்சம் விஷயம் இருக்கு, 2-3 சொட்டு விஷயம் இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப தண்ணி ஊத்திட்டே இருக்கும்போது என்ன ஆகுது? தண்ணி உள்ள போய் அதை நிரப்பி இருக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு போயிடும். திரும்ப தண்ணி ஊத்திட்டே இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் முழுசா போய் அந்த பாத்திரம் முழுசா நல்ல தனியா நிறைஞ்சு நிற்கும். ஸோ இதைதான் அவர் சொல்றாரு. இந்த உயர்வான உள்ளங்களை, இந்த உயர்வான எண்ணங்களை நாம் மனதிற்குள்ளே ஓட விட வேண்டும். அப்படி தொடர்ந்து ஓட விடும்போது இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த எண்ணங்கள் வெளியே போயிருங்க, இல்லாட்டினா அதனுடைய பலத்தை இழந்துருங்க. அவ்வளவுதாங்க. சோ இதனால நமக்கு ஆதாயம் என்ன? நம்பிக்கை அதிகரிக்கும், நேர்மறை சிந்தனைகள் அது மாதிரி அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சோ என்ன மாற்றம் நடக்குது? முதல்ல மன அமைதி வரும். அமைதியான மனசு தாங்க எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய மனசு. அதாவது எப்படின்னா, கலக்கமே இல்லாத நீர் நிலையில தான் உங்களுடைய முகத்தை தெளிவா பார்க்க முடியும். சோ தெளிவா இந்த உலக விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வருங்க. மகிழ்ச்சி, ஆரோக்கியம், வெற்றி நோக்கிய முன்னேற்றம், வெற்றி இல்லைனாலும் முன்னேற்றம், அர்த்தமுள்ள வாழ்க்கை, இது எல்லாமே சாத்தியமாகுதுங்க. இப்போ
முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம நவீன உளவியல்ல காக்னிட்டிவ் அப்ரைசல் தியரின்னு ஒருத்தருக்குங்க, லாஸ்ரஸ் அண்ட் ஃபோக்மேன் அவங்க பேசினது. அதாவது அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நிகழ்வை நாம் மதிப்பிடுவது நமது உணர்வுகளை, நடத்தைகளை தீர்மானிக்கிறது. அதாவது எப்படின்னா, நம்முடைய நிகழ்வுகளை எந்த அளவுக்கு நம்ம ரியாலிட்டி கூட சிங்க் பண்ணி அதை எப்படி இருக்கோ அப்படியே அதை புரிஞ்சுக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் பர்சீவிங் த ட்ரூத் இன் அவர் லைஃப் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்மளுடைய லைஃப்ல கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகுதுன்னா, அப்பதான் நம்முடைய ரேஷனல் மைண்ட் நல்லா ஓப்பன் ஆகுதுங்க. ரேஷனல் மைண்ட் கத்தி மாதிரி உண்மையை மட்டும் சொல்லும். அந்த உண்மையை மட்டும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும் பொழுது நாம இந்த இமேஜினேஷன் இல்லாட்டினா நம்ம வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்கள்ல சிக்கிக்காம தொடர்ந்து பிரசன்ட்லயே இருந்து, நிகழ்காலத்திலே இருந்து எதிர்காலத்தை பாசிட்டிவான அப்ரோச்சோட பார்க்க முடியுதுங்க. சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயங்க. சரி, இதெல்லாம் நம்ம நடைமுறையில கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? சில டூல்ஸ் இருக்குங்க. தாட் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. நம்ம இதை பல நேரங்கள்ல இன்னும் வரக்கூடிய பல குரல்கள்ல இதை பத்தி பேசுவாங்க. தாட் ஜேர்னலை பத்தி பேச போறாங்க. அதை நான் சில விஷயங்களை மட்டும் இன்னைக்கு சொல்லிடுறேன். மற்ற விஷயங்கள்லாம் வேற சில வீடியோக்கள்ல சொல்றாங்க. தாட் ஜேர்னல்ங்கிறது ஒண்ணு இல்லைங்க. நீங்க ஒரு டைரி வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லியும் டைரியில நான் இதை பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன்னு எழுதுறதுக்காக டைரி இல்லைங்க. டைரி எதுக்கு எழுதுறதுன்னா தாட் ஜேர்னல் எழுதுறதுக்காக தான். அதாவது இன்னைக்கு என்ன நடந்தது, அது எதனால நடந்தது, எப்படி நடந்தது, அதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், எந்த அளவுக்கு நான் மெச்சூர்டா இருக்கேன், எந்த அளவுக்கு நான் பக்குவப்பட்டிருக்கேன், இதை நம்ம எழுதணும். என்ன நடந்ததுன்னு எழுதுறதை விட அதுல இருந்து நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னு எழுதணும். இதைத்தான் தாட் ஜேர்னலுங்க. ஏன்னா இது ஒரு பெரிய சாப்டர். இதை நான் வேற வீடியோக்கள்ல இன்னும் ஒவ்வொன்னா சின்னதா அதை பேசி நான் ஒரு மாதிரி முடிச்சிருவாங்க இதை. சரிங்களா? தென் கிராட்டிடியூட் ஜேர்னல், அதே டைரியில கூட எழுதலாங்க. இன்னைக்கு கெட்ட நடந்திருந்தாலும் அது எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சமோ கடவுளோ நம்மளுக்கு ஏதோ கத்து கொடுத்துருக்காங்க, எதை நம்ம கத்திருக்கோம், இன்னைக்கு லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். இதை தொடர்ந்து எழுதும் போது நம்மளுக்கு என்னன்னா மன அழுத்தம் குறையும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஒரி பண்றதை விட்டுட்டு நம்ம பிரசண்டா இப்ப நடக்கக்கூடிய இந்த நடப்பு நிகழ்வுகள், வாழ்க்கை நிகழ்வுகள்ல நம்ம கலந்துக்கிட்டு ஒவ்வொன்னா நம்முடைய வேலைகளை செய்து நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு வருதுங்கிறது சின்ன கான்செப்டா இருக்கலாம். ஆனா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. என்னுடைய பேஷண்ட்ஸே நிறைய பேர் முதல்ல அப்படிதான் சொல்லுவாங்க, என்னங்க இது ஒண்ணு சும்மா ஏதோ விளையாட்டுத்தனமா இருக்கும்பாங்க. பட் தொடர்ந்து அவங்க ஒரு மாசம் செய்யும் போது they see the difference. பிஹேவியரல் ஆக்டிவேஷன், தாட் ஜேர்னல், கிராட்டிடியூட் ஜேர்னல் பண்ணும்போது பிஹேவியரல் ஆக்டிவேஷன் வந்துருங்க. ஏன்னா மோட்டிவேஷன் இஸ் கிரியேட்டட். செல்ஃப் கம்பேஷன் இஸ் நத்திங் பட் நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிக்கணும். நிறைய ஜோக்கர்ஸ் இருக்காங்க நம்ம லைஃப்ல, காமெடியன்ஸ் இருக்காங்க. விவேக் சார் இருந்தாரு, வடிவேல் சார், கவுண்டமணி சார், இவங்க எல்லாமே நிறைய காமெடியை அவங்க சிந்தனைகளை கொண்டு வருவாங்க. நிறைய காமெடி, ஒரு சின்ன விஷயத்து கூட நையாண்டியா நக்கலா காமெடியா பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ரியாலிட்டிக்கும் அவங்க இமேஜின் பண்ற காமெடிக்கும் வித்தியாசம் நல்லா தெரியுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் காமெடியா பார்ப்பாங்க, சீரியஸான விஷயத்த கூட காமெடியா பார்ப்பாங்க. அவங்களையே தன்னை தானே காமெடியா மதிப்பில்லாதவனா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நக்கல் அடிப்பாங்க, நையாண்டி அடிப்பாங்க, மற்றவங்க எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுவாங்க, தேவையில்லாத இடத்துல எல்லாம் நக்கல் பண்ணுவாங்க, நையாண்டி பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு விதமான டிப்ரெஷன்ல போய் முடியுங்க. ஏன்னா அவங்களே அவங்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள், அவங்களால முடியக்கூடிய விஷயங்கள், they are able அப்படிங்கிற அந்த ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கூட அவங்க நையாண்டியா அவங்களே பார்த்துக்குவாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களோட சுய மதிப்பு கம்மியாயிருது. ஸோ அவங்க they learn that time, அந்த நேரத்துல கத்துக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் காமெடியா பார்க்கக்கூடாது, மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ இதுதாங்க. ஸோ நம்ம செல்ஃப் கம்பேஷன், உங்களை நீங்க குறைந்து மதிப்பிடக்கூடாது. காமெடியான சில விஷயங்கள் நடந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம அதை என்ஜாய் பண்ணிட்டு டேக் இட் ஈஸின்னு அப்படி போயிட்டே இருக்கணுங்க. பட் அது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. நெகட்டிவான சில விஷயங்கள் நடந்திருந்தா கூட அதை அப்படியே எடுத்து எல்லா விஷயத்திலும் நம்ம அப்ளை பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். உங்க லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு விஷயம் மட்டும்தாங்க. ஸோ பர்பஸ் எக்ஸசைசஸ். ஸோ ஒன்றும் இல்லைங்க, பர்பஸ் எக்ஸசைஸ்
நீங்க இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும், இல்லாட்டா ஒரு வாரத்துல என்ன செய்யணும், ஒரு வருஷத்துக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு கோல் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன கோலா வச்சு சின்ன சின்னதா முடிச்சிருங்க. உங்க கான்பிடன்ஸ் ஜாஸ்தி ஆகும். பெரிய கோலா வச்சு ஒரு பெரிய ஒரு சாக்லேட் பார் எடுத்து வாயில போட்டு முழுங்க முடியாம தொண்டையில சிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கோலை வச்சுட்டு சிக்கிக்காதீங்க. சின்ன சின்னதா கோல் வச்சு சின்ன சின்னதா முடிச்சுட்டே போக போக உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஸோ ஏதோ ஒரு கொஞ்சம் பெரிய கோலா வச்சீங்கன்னா அந்த கான்பிடென்ட் இது வரைக்கும் நீங்க அச்சீவ் பண்ண சின்ன சின்ன டார்கெட்டுடைய கான்பிடன்ஸ் அதை செய்ய வைக்கும். அதுக்கப்புறம் பெரிய கோலா செஞ்சுட்டு போகலாம். ஸோ இதுதாங்க. இதனால என்ன பயன்? மன அமைதி, மனநலம் கிடைக்கிறது. இலக்கில் தெளிவு, கவனம் கிடைக்கிறது. படைப்பாற்றல் அதிகமாகுதுங்க. கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா உங்க பிரெயின் வந்து எல்லாத்தையும் பார்க்குது. முன்ன பின்ன யூட்டன் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்குது இந்த நேரத்துல. அதனால எல்லாமே உங்களுக்கு வந்து படைப்பாற்றலுடைய சூழ்ச்சி தெரியும். சிக்கலான பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் மன உறுதி, நீண்ட கால மனநலம் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. சரி, நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இந்த குரலை இன்னைக்கு நவீன உளவியலோட சேர்த்து பேசினதுக்கு. இன்னொரு முறை இதை நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சரி, மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் பட்டன். பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தனிப்பட்ட ஆலோசனை, உங்களுக்கு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இல்லாட்டினா பேனிக் டிசார்டர்ஸ், டெலியூஷனல், இல்லாட்டினா ஹாலுசினேட்டிவ் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னா என்னை அணுகலாம். என்னுடைய மொபைல் நம்பர் 9535397308 9535397308. சரிங்க, வேற ஒரு நல்ல குரலுடன் அடுத்த தினம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.